இன்றைய பதிவில் நீங்கள் காணப்போவது இன்று, அதாவது 10/5/2026 இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இந்த நாள் அவருக்கு சாதகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பஞ்சபட்சி ஜோதிட முறையில் பார்க்க போகிறோம். பல ஜோதிடர்கள் கணிச்சாங்க, அதெல்லாம் விஜய்லாம் சிஎம் ஆக மாட்டாரு அப்படின்னு. ஆனால் அவர் சிஎம் ஆகிட்டார், அதனால ஜோசியமே பொய் அப்படின்னு சொல்கிறவங்க, நான் இதுக்கு முன்னாடி கணிச்சிருக்கேன் சில கணிப்புகள்லாம். அதை வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்களை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை நாளன்று வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு நேரமாக திரு விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்குன்னு கூட கணிச்சு சொல்லியிருக்கேன். எல்லாமே சரியாக இருந்திருக்கு. அந்த வீடியோக்களை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஒரு தடவை பாருங்கள். இன்று காலை முதல் ஜாமம் திரு விஜய் அவர்களுக்கு ரொம்ப சூப்பரான நேரங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவர் பதவி ஏற்கலை. அதுக்கப்புறம் வரக்கூடிய 2வது 3வது மற்றும் 4வது ஜாமங்கள் அவ்வளவாக பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதில் 2வது ஜாமம் முடிய போகிற நேரத்தில் தான் அவர் பதவி ஏற்றார். காரணம் என்னென்னா, இன்னைக்கு சூரிய உதயம் கிட்டத்தட்ட ஒரு 5:50 AM சொல்லலாம் காலையில். திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு பதவி ஏற்கும் பொழுது அவருடைய பற்றி இருந்த தொழில் பார்த்தீங்கன்னா சாவில் அரசு, அதோட அந்தரம் சாவு. சரிங்களா? இதுவே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய உதயநிதி சாரோட பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசில் அரசு, அந்த தொழில்களில் இருக்குது. எனவே எதிர்கட்சி என்பது வலிமையாக இருக்கும். சரிங்களா? இப்போ திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட், ஒரு உதவியோட தான் இந்த ஆட்சியவே ரன் பண்ண முடியும். ஏன்னா அவர் பற்றி இருந்த தொழில் பார்த்தீங்கன்னா சாவில் அரசு தான், அரசன் தான். ஆனால் உதவி தேவை. உதவி இல்லாமல் ஆட்சியை நடத்த முடியாது. உதவி இருந்துக்கிட்டே இருக்கும். அதோட அந்தரமும் பார்த்தீங்கன்னா சாவு, மிகவும் வலிமை குறைந்த நிலைன்னு சொல்லலாம். எனவே அவருக்கு சப்போர்ட் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. இதுதான் இன்றைய அவர் பதவியேற்ற நேரத்திற்கான பஞ்சபட்சி ஜோதிட பலன். நன்றி.